மகாநதி சீரியலில் வந்துட்டு இன்றைக்கி எல்லாரையும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. வீட்டுக்கு வந்த காவேரியும்மா அவங்க சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு சாப்பிடணும் போல் இருக்கணும்னு அவங்க அம்மா அவங்க செஞ்சு வச்சிருந்த இட்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கங்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா 4 பேரையும் ஒன்றா வர வச்சுருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் நீங்கள் வீடை விற்கிறத பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே கங்கா அதெல்லாம் பேச வேண்டியது இருக்குது, நம்ம வேற யாருக்கு தான் விற்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாட்டி வந்துட்டு நீங்கள் சொன்ன விலைக்கு தான் வாங்குறேன்னு சொல்கிறாள்ல, ஆல்ரெடி நீங்கள் சொன்னதுக்காக தான் அவள் வந்துட்டு விலையை நீங்கள் ஏற்றினதுக்கப்புறமும் வீடு கைவிட்டு போயிடக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி வாங்குறா, ஏன் இப்படி பொறாம பிடிச்சி தெரியுறீங்கன்னு திட்டுறாங்க. இதை கேட்ட யமுனா வந்துட்டு யாருக்கும் இங்கே பொறாமலாம் கிடையாது, பட் ஆனால் வந்து நீங்கள் வெளியே ஆளுக்கு தான் விற்கணும், நீங்கள் விற்று காசு கொடுத்தா தான் நான் என் நிவினுக்கு வந்து கொடுத்து நான் வந்துட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட காவேரியோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீடை விற்கணும்னா காவேரிக்கு தான் விற்கணும், அதை தாண்டி நான் யாருக்கு விற்றாலும் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வித்தரலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நிவின் கிட்ட வந்துட்டு யமுனா புலம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. நிவின் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை, நான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்காக தானே பண்ணுறேன், உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேன்னொடனே நான் ஒன்றும் உங்ககிட்ட காசு கேட்கல, வீடை விற்று நான் காசு தானே என்றைக்குமே சொல்லலை, நீயா ஒரு முடிவெடுத்து நீயா பண்ணிட்டு இருக்க, என்னை கன்சல்ட் பண்ணாமல் நீயா ஒரு டிசிஷன் எடுக்கிற, இதில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட யமுனாவும் கங்காவும் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி வந்து வீடை வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வீடை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டு இருக்கும்போது பெரிய ட்விஸ்ட்டாக வந்துட்டு காவேரியோடைய அப்பாவுக்கு வந்துட்டு அதாவது சந்தானத்துக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து கொண்டு வராங்க. அவங்கள வந்துட்டு அக்கான்னு சொல்லி கூப்பிட உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. இதோட இந்த சீரியல் முடியுது.